நீங்க இலங்கைக்கு போயிருந்த போது இந்த நாகபூசணி அம்மன் கோவிலுக்கு போயிருந்தீங்க. அங்க நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்து வியந்திருப்பீங்கல்ல சார். அதெல்லாம் என்னென்ன விஷயங்கள்ன்றத ஷேர் பண்ணிக்க முடியுமா? அருமையா இருந்தது. அந்த ஊரு உள்ள இறங்கின உடனே அந்த படகுல இருந்து இறங்கின உடனே அந்த கோயில் கோபுரங்கள் தெரியுது. போர்ச்சுகீசரால் அது இடிக்கப்பட்டு காணாத போயிடுறது. அங்க இருக்கக்கூடிய சிவாச்சாரியார் ஒரு மரத்தின் கீழே அந்த சிலைகளை எல்லாம் வைக்கின்றார். நாகபூஷணி அம்மன் சிலை பத்திரமா. பிற்காலத்திலே அது வந்து அந்த கண்டெடுக்கப்பட்டு மீண்டும் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது. அதனால இதெல்லாம் சிமெண்ட் கோயில்கள் தான். கற்கோவில்ங்கிறதே இல்லை பிராக்டிகலி. 2 கற்கோவில் தான். ஒன்று வந்து கொழும்புல இருக்கக்கூடிய கற்கோவில் பொன்னமரம் வாணேஸ்வரர் கோயில். ஏன்னா அது சமீபத்தில் 150 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட இலங்கையிலேயே 2 கற்கோவில் தான் இருக்கு. அதே மாதிரி திருக்கேதீஸ்வரம் இந்திய அரசாங்கம் சமீபத்தில் புனரமைத்ததன் காரணத்தினால இங்கேருந்து கல்லெல்லாம் போச்சு. அதனால அது கற்கோவிலா இருக்கு. மற்ற எல்லாத்துலயும் கற்கோவில்கள்லாம் இடிக்கப்பட்டு எல்லாம் அங்கங்க கோட்டைகளாக கட்ட மாற்றப்பட்டு விட்டன. இந்த கல்லை வச்சுன்னு யாழ்ப்பாணத்தில் உள்ள கோட்டை, மன்னார் கோட்டைகள் இந்த கற்களால் பண்ணப்பட்டது தான்.